ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சயின்ஸ் சேனல். நம்ம இப்போ தமிழ் இலக்கணம் சீரியஸில் ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 3 டேர்மும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓல்டு தமிழ் இலக்கணத்தில் 6வது வகுப்பில் முதல் டேர்ம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து 2வது டேர்ம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன டாபிக் இருக்கலாம் அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல் பல பொருள், அதாவது ஒரு சொல் பன்மொழின்னு இருக்கும் இல்லைங்களா, அதுதான். ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பாருங்கள், தழை, மரமும் தழையும் அப்படிங்கிறத, தழை அப்படிங்கிறது செடி கொடியை குறிக்கும். இந்த தலைங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். இப்போ வந்து தலைங்கிறது வினைச்சொல்லா வரும்போது தழையா வெப்பம் தழைக்கவும் அப்படிங்கிறது வந்து இது பார்த்தீங்கன்னா கூடுதல் குறைதல் அப்படின்னும் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். நாடு தழைக்க, அதாவது ஒரு நாடு வந்து வளருத சொல்ல. சேலையை தலையை உடுத்தினால் அப்படிங்கிறது எப்படிங்க, தாழப்படியுமாறு, அதாவது கீழே அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பாருங்கள், ஒரே தழை அப்படிங்கிற சொல்லுக்கு, தழை அப்படிங்கிறதுக்கு செடி கொடின்னு ஒரு பொருள் இருக்குது, கூடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, குறைதல் அப்படின்னு ஒரு பொருள், 3 பொருள் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சொல் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஆறு கூட்டல் உணா, பழமொழி நானூறில் ஒரு ஆற்றுணா வேண்டுவது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் இல்லைங்களா, அது ஒரு பழமொழி. அதில் பாருங்கள், ஆறு கூட்டல் உணா. இந்த உணாங்கிறது உணவு, அதை விட்டுருங்க. இப்போது ஆறுங்கிறது இந்த இடத்துல என்னது, வழி இல்லைங்களா, வழியை குறிக்குது. ஆறுங்கிறது ஓர் எண் அப்படிங்கணும் நம்ம சொல்லலாம். அடுத்து ஆறுங்கிறது இயற்கையாக இருக்கிறதுன்னு ஒரு நீர் பரப்பு, அதை வந்து ஆறு, நீர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். வழின்னு ஒன்று சொல்லுவோம். தனி ஆறு, இலைப்பாறு நம்ம சொல்லுவோம். தனிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 பொருள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பச்சை குழந்தை அப்படின்னா இளம் இளம் இளங்குழந்தைன்னு நம்ம சொல்லுது. பச்சை பயிர், இது வந்து தானியத்தை குறிக்கிறதுக்காக அந்த பச்சை கலரை குறிக்கிறது. அடுத்து பச்சை போய் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லாத ஒரு விஷயத்த வந்து பேசுகிறதுக்காக. அடுத்தது பச்சை தண்ணீர் அப்படிங்கிறது வந்து, அதாவது குளிர்ந்த நீர். பச்சை தண்ணீர் அப்படிங்கிறது வந்து வெறும் நார்மலான வாட்டர் அப்படிங்கிறது தான் வந்து பச்சை தண்ணீர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, குளிர்ந்த நீர், அவ்வளோதான். அடுத்து கனகன தனதன. இப்போ பாருங்க, இது ரெண்டும், இது வந்து நம்ம பார்த்தோன்னே நமக்கு சொல்லிடுவோம் இரட்டை கிழவி. அதாவது அடுக்கு தொடர் மாதிரி ஒரே வார்த்தையை நம்ம அடுத்தது போடும்போது 2 டைம் வரும்போது அதை பிரித்தோன்னா பொருள் வராது. ஒளியை உணர்த்தும் சொற்கள் 2 2ஆகவே சேர்ந்து வரும். ஒளிக்குறிப்பை வந்து ஒரே ஒளிக்குறிப்பை தான் வெளிப்படுத்தும். பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன, அது இரட்டை கிளவி. இதுவே பிரித்தால் பொருள் தரும், 2 சொல்களையும் பிரித்தால் பொருள் தரும் அப்படின்னா அது என்னது, அடுக்கு தொடர் இல்லைங்களா. ஸோ தனதன கனகன சலசல, இதெல்லாம் என்னது, இரட்டை கிளவிகள். இரட்டை அப்படின்னா 2, கிளவி அப்படின்னா சொல். கிளவிங்கிறதுக்கு சொல்ன்றது மீன். பட்டாசு எப்படி வெடிக்கும் அப்படின்னா படபடன் வெடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. குழந்தை எப்படி ஓடியது, குடு குடுன்னு ஓடியது அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமாக பேச வளவலன்னு பேசாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வைரக்கல் பல பலன்னு மின்னியது. நான் இந்த பல கிடையாது, இது வந்து பல பலன்னு மின்னியது. இது கூட கொடுத்துட்டு சரியான இரட்டை கிளவியை எடுத்து போகிறதுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. பழமொழி செயலில் வரும் பின்வரும் சொற்களை பிரித்தெழுதுக. அறிவுடையார், அறிவு கூட்டல் உடையார். அடுத்து அக்துடையார் அப்படிங்கிறது அக்து கூட்டல் உடையார். நாடு இல்லை, நாடு கூட்டல் இல்லை. அடுத்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னலாம் தவறு இருக்குது அப்படின்னு பாருங்கள். செவல் வராது, சேவல் குவியது. அடுத்து ஆணும் பேனும் இல்லை, பெண்ணும் இல்லைங்களா. அடுத்து ஏட்டிக்கு போட்டி பேசாதே. அவன் எங்கே சென்றான் கிடையாது, சென்றான். இதெல்லாம் கொடுத்துட்டு கூட சரி பண்ண சொல்லலாம். இதெல்லாம் வந்து குரில் நெடில், இரட்டை கொம்பு ஒற்றை கொம்பு, அந்த வேறுபாடு இல்லைங்களா. அடுத்து பாருங்க, ஒற்று பிழைகள். இதில் வந்து கடமையை செய் பலனை கேள். மரப்பொருள்கள் மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும். திரைப்படம் வாடகைக்கு இக்கு, திரைப்படம் காண வருக, அவ்வளோதான். இப்போ ஒரு நடுவில். அடுத்து சாப்பாடு அப்படின்னு போட்டுருக்காங்க, சாப்பாடு. தாயார் கிடையாது, தயார். பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம். ஒன்று வங்கினால் கிடையாது, வாங்கினால். ஒன்று இலவாசம் கிடையாது, வசம், இலவசம். அடுத்து மருத்துவமனை, இந்த இடத்துல வந்து போகும் வழி. அடுத்து மனை போடல, நான் போட்டுக்கிறாங்க, மருத்துவமனை. துணை எழுத்து பிழைகள், மருத்துவமனை, போகும் வழி. இங்கு பாட்டு சொல்லி, சாலி இல்லை, சொல்லி தரப்படும். அடுத்து கோவலன் நகர். சரிங்களா, அவ்வளோதான். இது மயங்கொழி பிழைகள். மயங்கொழினா
அந்த நா ரா ரா அப்புறமா லா 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 அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம். இரு சக்கர வண்டிகள் பழுது பழுது பார்க்கப்படும். நாள்தோறும் நாள்தோறும். பகல் காட்சி உண்டு உண்டு. அடுத்து வரந்தரு விநாயகர் கோயில். வரந்தரு விநாயகர் கோவில். கோவில்னு சொல்லலாம், கோயில் சொல்லலாம், அது ஓகே தான். அடுத்து எண்களை வந்து எழுதி பார்க்கறது. 17, 20. அதுக்கப்புறம் 32, 48, 48. அடுத்து 51, 51 இல்லைங்களா? அவ்வளோதான். எதற்கு? இதில் பார்த்தீங்கன்னா, ராமன் சீதை இலக்குவன் காடு சென்றனர் என்பதனை ராமனும் சீதையும் லக்குவனும் காடு சென்றனர் என்றுதான் எழுதுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், பொருள்கள் சேர்ந்து வரும்போது இப்போ வந்து நான் மட்டும்னா ஒன்றா சொல்லலாம். பட் நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நானும் அவரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தான் அந்த அது வந்து இந்த இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது. விலங்கு பூங்காவில் சிங்கம், புலி, கரடி இருந்தன. சிங்கமும் புலியும் கரடியும் இருந்தன. சுக்கும் மிளகும் திப்பிலியும் நல்ல மருத்துவ பொருள்கள். வீடும் பள்ளிக்கூடமும் பக்கத்தில் இருக்கின்றன. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது இயல்ல இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் பணி. யார் இதனை உடைத்தது? இவன். இந்த உரையால் நம்ம வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அதுதான் சுட்டு எழுத்துக்களுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து ஏற்கனவே அது 3வது வீடியோவில் பார்த்துருக்கோம், 2வது டேர்மில். ஸோ ஆ இ அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஊங்கிற சுட்டு எழுத்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. அது வந்து இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை. உதுக்கான் அப்படிங்கன்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். உப்பக்கம் அப்படின்னா முதுப்பக்கம், முதுகு பக்கம். அடுத்தது உம்பர் அப்படின்னா மேலே. இதெல்லாம் வந்து கேட்கலாம். உப்பக்கம் என்றால்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே, உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்பையன், இப்பெண், இவ்வீடு அப்படின்னு சுட்டும்போது எந்த இதுன்னு சொல்லலாம். தனியன் என்று இ சுற்றெழுத்தில் தனியன் என்று சுட்டும்போது ஆண் பெண் அவரையும் பொதுவாக சுட்டுகிறது. அது இது இந்த அப்படின்னு சொல்லும்போது பழக்கமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பக்கம் இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? எது உன் வீடு? அது என் வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் உன் அண்ணன்? இவன் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்குள்ளது? என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது, அந்த பக்கம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வினா எழுத்துக்கள். நம்ம பார்த்துருக்கோம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது ரெண்டும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். இது ரெண்டும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். இது வந்து மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த மொழிக்கு முதல்ல வருது. இது வந்து முதல்ல வந்திருக்கு. இப்போது அடுத்து யார் அப்படிங்கிறது முன்னாடி, இது வந்து பின்னாடி, அதாவது ஒரு சொல்லோட எண்டில் அப்படிங்கிறது தான் இறுதியில். ஏங்கிறதுக்கு ரெண்டு எழுத்துலையுமே வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஏற்கனவே படித்ததுனால நான் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் கொடுக்குறேன். வினா சொற்றொடர்களாம். பாண்டியன் நல்லவனா? அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா? கடல் பெரியதா, பெரியதோ அப்படி கூட போடலாம். அடுத்து என் வினாவுக்கு விடை. என் வினாவுக்கு விடை என்ன? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார்? உனக்கு பிடித்த பொருள் எது? இந்த மாதிரி நம்ம போடலாம். அடுத்து பாருங்க, ஆவில் தொடங்கி அவுல வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். ஆக்கு அப்புறம் ஆசை, அதே மாதிரி அடுத்து இளைஞன், ஈட்டி, உலகம், அடுத்து என்னது ஊக்கம், அடுத்து ஏ இல்லைங்களா எருது, ஏழை, ஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 50, அடுத்து ஓல 1, அடுத்து ஓல என்ன கொடுத்துருக்காங்க ஓவியம், அடுத்து அவ்வை. அவ்வளோதான், 12. இது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டேர்மும் இதில் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து தேர்ட் டேர்ம் மட்டும் இருக்குது. சும்மா நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் ரிவைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்கிற கொஷின்ஸும் நம்ம கேட்கலாம். ஸோ அதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.